அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், காவேரி மருத்துவமனை, ஆழ்வார்பேட். டாக்டர் அருண்குமார் சார், மூத்த அறுவை சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை நிபுணர், டாக்டர் ஆஷிக், ரேடியாலஜிஸ்ட், அண்ட் டாக்டர் மகேஷ் சார், மெடிக்கல் டைரக்டர், அண்ட் டாக்டர் கமல் அண்ட் மிஸ்டர் ஐஎன்ஆர், அவங்க கேத்லாப் ப்ளஸ் மை அசோசியேட். இன்னைக்கு வந்துட்டு we are going to talk about ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரொசீஜர். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஹார்ட்டை பொறுத்த மட்டும் 4 வால்வ் இருக்கும். மைட்ரல் வால்வ்ன்றது மேலே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஏடிஎம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிலுக்கு பிளட் கொண்டு போகிறது. அயோட்டிக் வால்வ், அப்புறம் ரைட் சைடில் ட்ரைகஸ்பிட் அண்ட் பல்மனரி. அயோட்டிக் வால்வ் சுருக்கம் வர்றது நிறையா வயசானவங்களுக்கு. அது இப்போது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. சர்ஜரி இல்லாமல் டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். பண்ணிட்டா 48 ஹவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் மைட்ரல் வால்வ், நேட்டிவ் மைட்ரல் வால்வ் என்னும்போது இந்த மைட்ரல் வால்வ் சுற்றி ஒரு ஃபைப்ரஸ் இது இருக்கும், நல்லா டஃப்பாக இருக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அதிகம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் லெஃப்ட் ஏட்ரிக்கும் நடுவில். பட் சில பேருக்கு அந்த ஃபைப்ரஸ் இது வந்து கால்சியம் ஆகிடும். கால்சியம் ஆகிட்டா அதுக்கு பேர் மைட்ரல் ஆனுலார் கால்சியம்னு சொல்கிறது. இந்த மைட்ரல் ஆனுலார் கால்சியம் வரக்குள்ள சில பேருக்கு சுருக்கம் வரும் வால்வில், சில பேருக்கு வால்வில் லீக் வரும். இந்த பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே இருந்தது, சுருக்கம் அதிகமாக இருந்தது, லீக் வருது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்கத்தீட்டர் வால்வ் அதில் கொண்டு போய் பொருத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒன்று அங்கே ஆங்கரிங் அங்கேயே பொருந்தணும், ரெண்டாவது வால்வை சுற்றி லீக் வரக்கூடாது. மைட்ரல் வால்வ் வந்து எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர், நம்ம போடுற வால்வ் வந்து சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். தேர்ட் திங் வந்து மைட்ரல் வால்வும் பிளட் வெளியில் போகிறது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அவுட் ஃப்ளோ ட்ராக்ட்னு சொல்கிறது, அதுவும் ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட். இந்த வால்வ் ரொம்ப டீப்பாக போச்சுன்னா அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், ரொம்ப மேலே வந்துச்சுன்னா அந்த வால் வழியாக லீக் வரும். ஸோ இதுக்கு சர்ஜரி வந்து மைட்ரல் ஆனுலார் கால்சியம் சர்ஜரி வந்து ரிஸ்க் அதிகம். அதுவும் ஹெவி கால்சியம் இருக்கும்போது இந்த கால்சியம் ஃபுல்லாக எடுத்துட்டு சர்ஜரி பண்ணணும். இந்த கால்சியம் ரிமூவ் பண்ணுற மெக்கானிசமே வந்து பாடியில் ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும். அதுவே வந்து பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா மார்டாலிட்டி ரேட் அப் டு 30% வரைக்கும் இருக்குது 1 month. டிரான்ஸ்கத்தீட்டர் வால்வ் அசச் நார்மலாக போடுறது கஷ்டம். ஸோ ப்ரொசீஜர் இப்போ இது வரைக்கும் டெவலப் பண்ணது வந்து அதே டிரான்ஸ்கத்தீட்டர் வால்வை ஹார்ட் ஓப்பன் பண்ணி மேலே லெஃப்ட் ரைட்டில் வந்து டைரக்ட் விஷுவலைசேஷனில் இம்ப்ளான்ட் பண்ணுறது தான் சோ ஃபார் டெக்னிக் ஹஸ் பின் யூஸ்ட். ரெண்டாவது அந்த வால்வை சுற்றி ஃபெல்ட்னு சொல்கிறது, அதை ஸ்டிச் பண்ணி அந்த சர்க்குலர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மீதி இருக்கிற கேப் அந்த ஃபெல்ட் ஃபில் பண்ணிடும். பட் சில பேருக்கு இந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம். ஸோ இந்த பேஷண்ட் 83 வயசு, 2 தடவை ரேடியோ தெரப்பி பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி சிஏ பிரஸ்ட் கார்சினோமா இருந்து சர்ஜரி பண்ணி ரேடியோ தெரப்பி, ரெண்டாவது ஃபுட் பைப் சிஏ ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிறது, அதுக்கு ரேடியோ தெரப்பி கொடுத்துருக்கு. ஒரு தடவை ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற டிஷ்யூலாம் ஒட்டிக்கும், அப்போது சர்ஜரி பண்ண முடியாது. நார்மல் சர்ஜரியும் பண்ண முடியாது, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியும் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு அடிக்கடி ரெக்கரண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், மாதம் 2-3 தடவை அட்மிஷன் இருந்தது. இது போக மற்ற ப்ராப்ளம்ஸும் இருந்தது, ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லிட்டு அதுக்கு நைட்டில் மெஷின் வைக்கிறது, ப்ளஸ் டிபி இருந்தது 6 months பேக். அப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே இல்லாமல் இருந்தாங்க, சர்ஜரியும் இல்லை, ஷி வாஸ் சஃபரிங். தூங்கவும் முடியாது, உட்காந்துட்டே தூங்குறது, கால் வீக்கம், மூச்சு வாங்குறது, இதே மாதிரி இருந்தது மாத்திரம். ஸோ தீர்வு எப்படின்னு பார்த்தாக்கா, ஹார்ட் டீம்னு சொல்கிறது, கார்டியாலஜிஸ்ட், இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த சேம் ப்ரொசீஜர் ஹார்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறோமோ அது கால் வழியாக ஒரு சின்ன கட் பண்ணி டைரெக்டாக அந்த வால் பொறுத்துனது. ரெண்டாவது வந்து அந்த வால்வை சுற்றி எக்ஸ்டர்னல் ரேப், அடிஷ்னலாக ஒரு ரேப் கொடுத்து, ஸோ அது ஆங்கரிங்க்கு வால் உட்காரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், லீக்கையும் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் அது கொண்டு போயிட்டு அந்த பலூன் வச்சு வால் ஓப்பன் பண்ணிவிட்டு, டெக்னாலஜி வந்து 3D எக்கோ அண்ட் சிடி ஸ்கேன் அதை யூஸ் பண்ணி அது ரெண்டுமே கேத்லாபில் வந்து பார்த்து வால் சரியாக பொருந்தினதுக்கப்புறம் அதை எடுத்தது. தேர்ட் மேஜர் ப்ராப்ளம், இந்த வால் பொருத்தும் போது மூமெண்ட் ஒரு சைடு இல்லை ஒரு சைடு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுக்கு அயோட்டிக் வால்வில் ஒரு பலூன் வச்சு இன்ஃப்ளேட் பண்ணி கிஸ்ஸிங் பலூன் சொல்கிறது, இங்கே ஒரு பலூன் இங்கே ஒரு பலூன், அப்போ ஓரியன்டேஷன் வில் பி டைரக்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் இட்ஸ் பின் டன். கால் வழியா டிரான்ஸ்கத்தீட்டர், டிரான்செப்டல், mitral valve in MAC, mitral annular calcium, with so much planning and 3D modeling. Patient is doing well. For 3 weeks ஆயிடுச்சு, she is at home. இந்த breathlessness எதுவும் இல்லை, நார்மலாக இருக்காங்க, நார்மலாக சாப்பிட முடியுது. மொபிலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க, ஏன்னா அந்த டிபி ஸ்பைன் இருந்ததுனால ரொம்ப நாள் பெட்டில் இருந்தாங்க, இப்போது கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறது நடக்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க.
breathlessness complete இல்லை. So this is the procedure. Surgical side or mother side, if you need to ask any questions, you can ask. There is something called cost challenge, and there is something called when it's first involved and the device used பண்றது. So operation as such procedure வந்து 4 hours ஆனது. Device பொறுத்து மட்டும் இந்த மேக் இன் இந்தியா டிவைஸ் மெரிலோட மைவால் யூஸ் பண்ணது. So they were good enough to give the valve for this procedure. Surgical team, Dr. Arun Kumar sir இருந்தாங்க. We also had perfusionists, everybody on place. Procedure as such பண்றது step by step we had to do it very slowly. So அதனால it took 4 hours. Next time பண்ணும்போது it should be fine. We should be able to complete in less than 1 hour. Cost sir? Total cost was around 16 to 18 lakhs. Insurance government scheme cover ஆகுது. Insurance, all insurance will cover. Government scheme வந்து specific patients we have to apply and get approval.